ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு இப்பொழுது ஒரு வழித்தான் இருக்கின்றது. அது இப்பொழுது நான் சொல்லப்போகும் வழி. அதை நீ சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். உனக்கு ஏற்ற சூழல் என்பது உருவாக்குவது அல்ல, ஒரு சூழலில் உன்னுடைய பிரதிபலிப்பு போன்றே அந்த சூழலின் முடிவு இருக்கும். உன்னை காட்டும் கண்ணாடியிடம் கேட்டுப்பார், உன் பிரதிபலிப்பு எதில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கிறது என்று. மற்றவர்களிடம் நீ கேட்கும் பொழுது உன் சுயத்தை நீ இழக்கின்றாய். அது வேண்டாம் தங்கமே. உன் உடலில் உள்ள உபாதைகளுக்கு காரணம் உன்னுடைய நிதானமின்மை, பொறுமையின்மைதான். உன் உள்ளத்தை குளிர்ந்த நீரை போல சாதாரண சூழலில் வைத்திருக்கின்றாய். உனக்கான எதிர்மறை நேரத்தில் கஷ்டம் என்னும் வெப்பம் தாங்காமல் உருகிவிடுகின்றாய். தங்கமே, எப்பொழுதும் உன்னுடைய மனதை காற்றை போல வைத்துக்கொள். எப்பொழுதும் எந்த சூழலிலும் தன் தன்மையை மாற்றாத காற்று எந்த எதிர்வினையாலும் அடக்க முடியாது. அதை போன்றுத்தான் நீயும் இருக்க வேண்டும். யாராலும் எந்த எதிர்வினையாலும் உன்னை அடக்கவோ அடக்கியோ விடக்கூடாது. எதிர்மறை சூழல் நிகழ்ந்தால், கேட்டால், பார்த்தால் உன் மனதை காற்றிடம் ஒப்படைத்து விடு. அதில் என் அப்பா முருகனின் சுவாசம் உள்ளது. அதன் பிறகு உனக்கான அமைதியை நீ சுவாசிக்கும் காற்றாய் நான் உன் மனதில் நின்று உனக்கு அமைதியையும் நிம்மதியையும் தன் நம்பிக்கையையும் பொறுமையையும் தருகின்றேன். மெதுவாக ஆழமாக யோசித்து தீர்க்கமாக தோன்றும் முடிவின் செயல்பாடுதான் உனக்கு நேர்மறை வழிகாட்டி. உன் வெற்றிக்கு அதில் சஞ்சலம் ஏற்பட்டால் ஒரு நிமிடம் முருகா என்று என்னை உன் மனதிலிருந்து அழைத்துக்கொள். உனக்கான வழி தெளிவாகும். உனக்கான வழி புதிதாக பிறக்கும். நான் எப்பொழுதும் எக்கணமும் உன்னையே நினைத்து உன் அருகிலேயே இருக்கின்றேன். நீ என்னை மனதார அழைத்தால் நான் உன்னுடைய அத்தனை மனக்கவலையும் அகற்றி உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக மாற்றி நீ நீண்ட நாட்களாக வேண்டியதை எதிர்பார்த்ததை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய சோதனைகளை வெல்லும் சக்தி என்னிடம் உள்ளது. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் சுமத்தி உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் முழுமையாக பெற்ற என் அன்பு பிள்ளை நீ. உன்னை ஒரு நாளும் நான் விட்டுவிட மாட்டேன். நிச்சயம் உனக்கான நல்ல வழி பிறக்கும். அந்த வழியில் உன்னுடைய கரத்தை என்னுடைய கரம் பிடித்திருக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.